காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் ஒரே ஃப்ளைட்டில் ஹீரோ ஹீரோயின் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சைனாக்கு ரிட்டர்ன் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ இங்கே ட்ரீட்மெண்ட்காக தான் வந்திருப்பான். நம்ம நிறைய டாக்டர் பார்த்துட்டோம், பட் யாராலுமே இது க்யூரை கண்டுபிடிக்க முடியல. இது உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த நியூ பேஸ் மேக்கர் கொடுத்துருக்காங்க. இனி எப்போ உங்கள் பாடி எக்ஸைட் ஆகுதோ அந்த டைம் இது வந்து அலர்ட் காமிக்கும். அப்போ தான் உங்கள் ப்ராப்ளத்துக்கான காசை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் மேபி அந்த நைட் தான் ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த நைட்டு திங்க் பண்ணி பார்க்குறான். அது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஒரு பொண்ணு கூட அவன் ஒன்றா இருந்திருப்பான். அன்னைக்கு ஹீரோ ரொம்ப ஹாட்டாக இருந்திருப்பான். அதுக்கு பிறகு அவன் பாடியில் எந்த ரியாக்ஷனுமே தெரில. அதுக்காக தான் அவன் டாக்டரை பார்த்துட்டு இருக்கான். இப்போவும் அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த நைட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பெண்டன்ட் இருக்கிறத மட்டும் ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருப்பான். இப்போ அந்த பெண்டன்ட் ஹீரோயின் கழுத்தில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ காரில் கிராஸ் ஆகும்போது அந்த பொண்ணை பார்க்குறான். இவ கழுத்தில் அதே பெண்டன்ட் இருக்கே, இவ யாரு அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஹீரோயின் 8 வருஷம் கழிச்சு இப்போ தான் தன்னோட வீட்டுக்கே வரா. அங்கே அவளோட ஸ்டெப் மதர் அப்பா எல்லாருமே பார்ட்டியில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயினை பிக்கப் பண்ணுறது கூட ஆட்கள் அனுப்பல, அவளே தான் வீட்டுக்கு வந்திருக்கா. சாரி, நான் இன்னைக்கு வராங்கிறத மறந்துட்டேன், அதுக்காக எந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்ணல அப்படின்னு ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க. அவளை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேறு தனியாக போகணுமா அப்படிங்கிற மாதிரி அப்பா அவன் மேலே கோவத்தில் இருக்காங்க. ஆன்ட்டி அவளை ரூமுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ ஹீரோயினை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரூமை பார்க்க அப்படியே ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினு இதுதான் என்னோட ரூமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, நீங்கள் போன பிறகு உங்களோட பிரதருக்கு இந்த ரூமை கொடுத்துட்டாங்க. இந்த ரூமில் அவனோட ப்ளே திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு வர்றீங்கன்னு யாருமே சொல்ல, நான் வேணா ரூமை இப்போ க்ளீன் பண்ணி தரவா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம் நான் இதிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் இந்த டைம் வந்ததுக்கான நோக்கம் அவங்க அம்மாக்காக ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக. சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து எங்கள் அம்மாவை கொன்னீங்களே, என்னை இத்தனை வருஷம் ஃபாரினில் கஷ்டப்பட வச்சிங்க, எங்கள் அம்மாவுக்குள்ள எல்லாத்தையும் திரும்ப எடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் வைராக்கியத்தோடு வந்திருக்கா. இந்த பார்ட்டிக்கு ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான். அவன் சூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்கால, அவளோட சிஸ்டர் தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளோட நேம் ஃபே. ஹீரோயினோட ஃபேமிலி சாங் ஃபேமிலி. ஸோ இப்போ அவங்க வந்து ஹீரோட அப்பாக்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன ஹீரோயின் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சா வரவே இல்லை, ஒருவேளை நம்ம மேலே கோவத்தில் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் பேசுகிறாங்க. நம்ம மேலே கோவப்படுறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குது, அவளை வீட்டுக்கு கூப்பிட்டதே பெருசு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. ஹீரோயினே இப்போ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. என்ன இவ கோவத்தில் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடப்பான்னு பார்த்தா வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஸ்டெப்ஸில் இறங்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதே பிளேஸில் தான் ஹீரோயினை அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவளாவே படியிலேருந்து கீழே வந்துட்டு என்னை ஹீரோயின் தான் தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அவளை அக்யூஸ் பண்ணியிருப்பா. அதனால தான் அப்பா கோமா அவளை கண்ட்ரி விட்டு விரட்டியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் எங்கே பார்த்ததும் எல்லாரும் பழைய கதையை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவ ரொம்பவே மோசமான பொண்ணாச்சே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கூட பார்க்காம மாடிப்படிலேருந்து அவங்க அம்மாவை தள்ளி விட்டா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கீழே இறங்கி வந்ததும் அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச போனால், இவ்வளோ நாள் ஃபாரின்ல இருந்திருக்க, இப்போவாது நீ நிறைய லேர்ன் பண்ணியிருப்ப, என்னையும் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினா ஆமாப்பா நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அமைதியாக பேசுகிறா. என்ன இவ எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு தான் வருவா, இன்னைக்கு என்ன காம பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் வீடாக பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம் அந்த ஃபே வந்து இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்ததுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இவன் சூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர், இவனை நான் கரெக்ட் பண்ண ஆன்ட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ஆல்ரெடி மண்டிக்குள்ளே பிளானை போட்டுட்டா. ஸோ இப்போ ஹீரோ பார்த்ததும் ஹீரோயினும் ஹலோ அங்கிள் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசுகிறா. ஹீரோயினுக்கு இந்த பார்ட்டிலாம் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கும். அதனால ஹீரோயின் தனியாக ஒரு பிளேஸில் நின்றுட்டுருப்பா. அந்த பக்கம் ஹீரோ வரதை பார்த்ததும் தடிக்கே அவன் மேலேயே போய் விழுறா. தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அப்போ ஹீரோவும் நீ ஃபாரினில் தானே இருந்த, எந்த சிட்டியில் இருந்த, நம்ம 2 பேரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நான் பிரிங்டனில் இருந்தேன், அங்கே எங்கள் அப்பா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் எப்படி வெளியே சுற்றிட்டு இருக்க முடியும், ஸோ நானும் உங்களை மீட் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை, நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இந்த டைம் ஃபேயை பார்த்ததும் மறுபடியும் வேணுக்குன்னே ஹீரோ மேலே விழுறா. அவனும் தாங்கி பிடிக்க ஃபேயும் அவசரமாக வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நான் தவறி விழும்போது அங்கிள் என்ன பிடிச்சாங்க அப்படின்னு அவளே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. சரி அக்காவும் அத்தானோட பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து கூப்பிட்டு போகிறா. இந்த டைம் ஹீரோயின் அவளோட ஃபாரின் லைஃப் நினச்சி பார்க்குறா. அங்கே இவ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறது, மற்றவங்க இவ்வளோ புள்ளி பண்ணுறது, மற்றவங்களோட ஷூவை துடைக்கிறது அப்படின்னு இவளோட லைஃப் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 சிஸ்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஹீரோ அவகிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறா.
அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போறா. அந்த ஹாஸ்பிட்டல் சூ குரூப்புக்கு கீழ தான் ஃபங்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹீரோவ மீட் பண்ற சாக்குக்காக தான் அங்க போவா. இப்ப செக்கப் முடிச்சுட்டு வரும்போது ஹீரோ பார்த்ததும் வேணும்னே ரிப்போர்ட்ட கீழ போடுறா. ஸோ ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது ஃபீவர்ன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு ட்ரிப்ஸ் போடுறதுக்காக அவள உள்ள கூட்டு போறான். அங்க போயிட்டு பேசும்போது ஹீரோயின், "நீங்க எங்க ஆன்ட்டி எப்படி மீட் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. அவனும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, "உங்கள பார்க்கும்போது சீரியஸா ஒர்க் பண்ற பர்சன் மாரி தெரியுது. பட் இந்த மாதிரி அவுட்டிங்லாம் போவீங்களா?" அப்படின்னு கேட்டா, "என்னைக்காவது ஒரு நாள் போவேன். சரி நான் கிளம்புறேன். உனக்கு எதுவும் தேவைன்னா நர்ஸ்கிட்ட கேளு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளிய வரான். இன்னும் அவனுக்கு அந்த பெண்டன்ட் தான் கண்லயே இருக்கு. ஸோ அவனோட ஆள்கிட்ட கால் பண்ணி, "ஹீரோயின் ஃபாரின்ல எப்படி இருந்தா?" அப்படின்னு அவளோட லைஃப்ப பத்தி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றான். இங்க ஹீரோயினே இப்ப அப்பாவுக்கு கால் பண்ணி, "அப்பா என்னோட செக்கப் முடிஞ்சிருச்சு. என்ன பிக்கப் பண்ண வரீங்களா?" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டா, அவரும், "உனக்கு கால் இல்லையா? நடந்து நீயே வீட்டுக்கு வா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நான் அப்ராட்ல போய் படிக்கலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொன்னதும், உடனே கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல அவங்க அப்பாவுக்கு ஹீரோயின் இந்த கண்ட்ரில இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இப்போ வந்ததும், "அப்பா தேங்க்ஸ். நீங்க எனக்காக வந்தது எனக்கு சந்தோஷம்." அப்படின்னு சொன்னா, "நீ என்கிட்ட அப்ராட் போறேன்னு சொன்னல, அதை பத்தி பேசுவோமா?" அப்படின்னு அப்பா அந்த மேட்டர்லயே இருக்காங்க. "ஏன்பா என்ன அப்ராட்கே அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்க பொண்ணு இல்லையா?" அப்படின்னு கேட்டா, "நீ பண்ண வேலைலாம் அப்படியா இருக்கு. நான் ஃபேமிலியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா நீ இங்க இருக்கக்கூடாது." அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்சிடென்ட் தானே. பட் உண்மையாவே ஆன்ட்டி நான் தள்ளி விடல. இன்னும் நீங்க நான் தான் தப்பு பண்ணேன்னு நினைக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணி கேட்குறா. "அப்போ நீ பண்ணல யார் பண்ணா? உன் ஆன்ட்டியும் மாடிப்படிலேருந்து கீழே விழுந்தாங்களா? அதுவும் அவளோட குழந்தை வயித்துல இருக்கு. ஒன்ன பனிஷ் பண்றதுக்காக அவளோட குழந்தைய வச்சு ரிஸ்க் எடுப்பாளா?" அப்படிங்கிற மாதிரி அப்பாக்கு அதில் நம்பிக்கை இல்லை. "ஏன்பா நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? உண்மையாவே அதுல என்னோட தப்பு இல்ல. அப்படி பார்த்தா அம்மாவை கொன்னது அந்த லேடி தான். அம்மா ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி தான் வந்து உங்க மேட்டர்லாம் சொல்லி அம்மாவை ட்ரிகர் பண்ணது, ப்ரொவோக் பண்ணது. அதனால தான் அம்மா செத்தாங்க. ஆனா அத பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க மிஸ்ட்ரஸ் ஒரு உத்தமி. அவ ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணு. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவத்துல கத்த, இப்போ அவளுக்கு பலார்னு ஒரு அறை விழுது. "நீ இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. உடனே காரை விட்டு இறங்கு." அப்படின்னு அவளை வெளியே அனுப்பிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதுலயே இருந்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ கிராஸ் ஆகி போற ஹீரோ அவளை பார்த்து அவளை ஹெல்ப் பண்றான். "நான் உன்னை வீட்டுல ட்ராப் பண்ணவா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல மயங்கி விழுந்துடுறா. ஸோ அவனையும் இப்போ தன்னோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அங்க ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்ட பிறகு ஹீரோயினை பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் கிளம்புறான். ஹீரோ ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பாங்களா. அப்போ அசிஸ்டண்ட்டும் விசாரிச்சுட்டு வந்துட்டு, "ஹீரோயின் பார்ட் டைமா நிறைய வேலை பார்த்துருக்கா. ஈவன் சர்வெண்ட்டா கூட ஒர்க் பண்ணியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிப்பான். ஆனா ஹீரோ கேட்கறது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ராயல் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணாளா அப்படின்னு தான் அவன் கேட்பான். ஆனா ரெக்கார்ட்ல ஒர்க் பண்ண மாதிரி இல்லை. ஸோ மேபி இதெல்லாம் கோஇன்சிடென்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோயின் அவன்கிட்ட சிம்பத்தி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ இப்போ ஹீரோவோட ஷர்ட் தான் அவனுக்கு போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அவன்கிட்ட போயிட்டு, "அங்கிள் நான் உங்களை ட்ரபிள் பண்ணிட்டேனா?" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம், "எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் 2 டேஸ் மட்டும் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஆன்ட்டி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ப்ளீஸ் பண்ணி கேட்குறா. அவனும், "ஓகே ஜஸ்ட் 2 டேஸ் தான்." அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின், "நான் ஜஸ்ட் எங்கள் அப்பா என்ன கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா மெம்பராக இருக்கக்கூடாது. அவங்க பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இப்படி ஃபீல் பண்ணுறது ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாதுல்ல அங்கிள்." அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ நைட்டு மழை பெய்யும்போது சடனாக ரொம்பவே இடி இடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. பயத்துல ஹீரோவோட ரூமுக்கு வந்து கபோர்டில் போய் உட்காந்துட்டு இருக்கா. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு பயமா இருக்கு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்ன போன்னு சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பேசிக்கிட்டு இருக்கா. அவ நிறைய அபியூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கா. அதோட சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் தான் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்கிறதுனால, அப்போ வந்து பெட்ல உட்காரு அப்படின்னு சொன்னா, "அதுவும் வேண்டாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்." அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. அப்புறம் ஹீரோவையும் பிடிச்சி வச்சுட்டு, "இங்கேயே இல்லைங்க போயிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு லாஸ்ட்ல ஹீரோயின் தூங்குற வரைக்கும் ஹீரோ அவ பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பெண்டன்ட்டை பார்க்கும்போது அவன் பாடியில் ரியாக்ஷன்லாம் தெரியுது. ஸோ டக்குன்னு ட்ரெஸ் வச்சுலாம் கவர் பண்ணுறான். "என்ன இது இவ்வளோ பார்த்து ரியாக்ஷன் வருது? அதே பெண்டன்ட் இவகிட்டே இருக்கு. அப்புறம் எப்படி இதெல்லாம் கோஇன்சிடென்ஸாக இருக்கும்? இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு." அப்படின்னு ஹீரோ அதை பற்றி யோசிக்கிறான். அந்த டைம் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் வருது. ஃபேக் கால் பண்ணி, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" "நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க் பண்ண வந்தேன். நீ வரியா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிட்றா. "இல்லை நான் வரல எனக்கு ஒர்க் இருக்கு." அப்புறம், "கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா பாய் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். எங்கே ஹீரோயின் கண்ணு முழிச்சு எல்லாத்தையும் கேட்டுருவா. ஸோ, "தண்ணி எனக்கு தண்ணி வேணும்." அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தூக்கத்திலே பேசுகிற மாதிரி பேசுகிறா. இங்கே அது ஃபேக்கும் கேட்டுரும்.
உன் வீட்ல ஏதோ பொண்ணு சத்தம் கேக்குது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோ கால கட் பண்ணிடுறான். ஒரு பொண்ணு சத்தம் கிளியரா எனக்கு கேட்டுச்சு. கண்டிப்பா அவனோட வீட்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. நான் உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு அவசரமா அவ அங்க கிளம்பி போறா. இப்போ ஹீரோயினும் கண்ண முழிச்சு ஹீரோ கிட்ட, சாரி அங்கிள் நான் வேணும்னு பேசல. ஆன்ட்டி எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பாவமா பேசுறா. அப்போ அங்க ஃபேயோட சத்தம் கேட்டதும் இப்போ ஹீரோ பக்கத்துல போயிட்டு, நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உங்களை ஆன்ட்டியோட பாய் ஃப்ரெண்டா பார்க்கல. நான் உங்களை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஹீரோவை கிஸ் பண்றா. இந்த டைம் ஃபேயும் வந்து டோர் ஓபன் பண்றா. ஆனா அங்க இப்போ ஹீரோயின் இல்ல. ஹீரோவும் என்ன நாக் பண்ணாம டோரை ஓபன் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டா, சாரி நான் அதை கவனிக்கல. சரி எதுக்காக வந்த இவ்வளோ அவசரமா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ பேசிட்டு இருக்கும்போதே காலை வச்சுட்ட. அதான் ஏதோ ஆச்சோன்னு பார்க்க வந்தேன். அதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்ல டின்னர் வாங்கிட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. ஆனா கையில பார்த்தா சாப்பாடு இல்ல. நான் வரும்போது கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் நைட் இங்கே ஸ்டே பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்லாம் வீட்டில் என் கூட இருந்தால் பிடிக்காது. அதனால கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறான். நான் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவ கோவப்படுறா. ஆனால் ஹீரோட ரியாக்ஷனை பார்த்ததும், சரி உன்னோட ஹேபிட் எனக்கு புரியுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்போ ஹீரோயின் வந்துட்டு, ஆன்ட்டி போயிட்டாங்களா? ஆன்ட்டிக்கு தான் சந்தேகம் வரல. நீங்கள் ஆன்ட்டிகிட்ட பேசுறது கேட்டேன். உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டில் இருந்தால் பிடிக்காது. அப்புறம் நீங்கள் ஆன்ட்டியை கூட வீட்டில் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணல. ஆனால் என்ன அலோவ் பண்ணியிருக்கீங்கல்ல? அப்போ நான் உங்களுக்கு ஸ்பெஷல் தானே. நீங்கள் ஆன்ட்டியை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோ அதுக்கு மயங்கல. அதுக்கு பதிலாக கையில் கார்டை கொடுத்து, இதுக்கு ஸ்பெண்டிங் லிமிட்டே கிடையாது. அதனால எந்த ஹோட்டல் வேணா போய் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு அவளையும் வெளியே அனுப்பிடுறான். இங்க வெளியே வந்த ஃபே அக்கா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு உமனோட வாய்ஸை கிளியரா கேட்டேன். ஆனா அவன் சீட்டிங் கேரக்டர்லாம் கிடையாது தான். இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. யார் அந்த பொண்ணா இருக்கும், யார் அந்த பொண்ணா இருக்கும்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது ஜஸ்ட் உன்னோட சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் சாதாரணமா சொல்லாத. ஒருவேளை பிரதிநிதில இதே மாதிரி பண்ணாங்கன்னா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்டுதான் அக்கா கோவப்படுறா. இல்ல இல்ல ப்ளீஸ் நீ தான் எனக்கு இதுல ஹெல்ப் பண்ண முடியும். நான் என்னதான் பண்றது? பொறுமையா இருன்னு சொன்னா அவன் என்ன டச் பண்ணது கூட இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் புட்டுக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு தான் நான் சொல்றது கேளு. இப்போ நீ கவலைப்பட வேண்டியது மற்ற பொண்ணுங்களை பத்தி கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஹீரோ மேரேஜ் பண்ணி டூ ஃபேமிலியோட யங் லேடி ஆகணும். அப்புறம் எந்த உமனும் ஹீரோட பக்கத்துல நெருங்க முடியாது. ஹீரோ உன்னோட கண்ட்ரோல் கீழே இருக்கணும். அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் அவளும் ஹாப்பி ஆயிட்டா. அந்த டைம் தான் ஹீரோட ஞாபகம் வருது. என்ன வே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று செக்கப் போனா நைட் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்றாங்க. என்னக்கா ஈஸியா சொல்ற? எனக்கு இந்த டைம் அவ வந்ததே சரியா படல. வந்ததுல எதுவும் பிரச்சனை பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ இங்க ரொம்ப நாள் ஸ்டே பண்றது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அவளை எப்படி நான் இங்க ஸ்டே பண்ண விடுவேன்? சீக்கிரமே பார்சல் பண்ணிடுவேன். சாங் ஃபேமிலியோட மொத்த சொத்துக்கும் என்னோட பையன் சென் தான் வாரிசா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு அடுத்த அப்டேட் கிடைச்சிருக்கோம். ஹீரோயின் அந்த ஹோட்டல் ஒர்க் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம்ல. ஹோட்டல் சரௌண்டிங் பிளேசஸ்ல உள்ள சிசிடிவி செக் பண்ணும்போது அந்த பிளேஸ்லலாம் ஹீரோயினோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு. அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மேபி ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கவும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு அதை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் வீட்டில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் என்ன நீ வர்ற அப்புறம் காணாமல் போயிடுற என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்டுறாங்க. அவளும் சாரிப்பா நான் லேட்டாக முடிச்சிட்டேன். இனி நாளையிலேருந்து சீக்கிரமே எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலத்து பிள்ளைங்களாம் நைட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வரை போட்டு கொடுக்குது. அப்பவும் டக்குன்னு கோவத்தில், நைட்டு வெளியே சுற்றுற வேலை இருந்தது. வேற யார் கூட தான் அஃபேர் வச்சிருந்த? அப்புறம் காலை உடைச்சு நானே போட்டுருவேன். உன்னோட ஹார்ட் கண்டிஷனுக்கு காரணம் உன்னோட பேட் பிஹேவியர் தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா திட்டுறாங்க. ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்காக போயிட்டு இருப்பாள். அவளுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனை ஃபாரினுக்கு போனப்போ தான் வந்திருக்கும். அங்கே அவளுக்கு நிறைய சஃபரிங்ஸ் இருந்திருக்கும்ல. அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும். இப்போ ஆன்ட்டி ஹீரோயின் ஊருக்கு வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு. நான் அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு போகவா? கேர்ள்ஸ் எல்லாரும் வெளியே போயிட்டு வரும். அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். என்ன பண்ணுறது, அம்மா இல்லாமல் அவளும் கஷ்டப்படுவாள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாரும் மாலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராலி சூட்கேஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் அனுப்பணும்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. பரவாயில்ல உங்கள் ஆன்ட்டி உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்குறாங்களே அப்படின்னு அந்த ஒர்க்கர் வேறு பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஃபேயோட கிளைண்ட் ஒருத்தங்கள பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால நீ உன் தம்பியை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூட விட்டு போகிறாங்க. அந்த பையன் அல்ட்ராமேன் சொல்லிட்டு ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கான். உங்களை அடிக்க போகிறான், உங்களை இவன் குத்த போகிறான் அப்படின்னு சொல்ல, அல்ட்ராமேன்னு ஒருத்தன் உண்மையாக கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி கீழே போடுறா.
குட்டி பையனும் ஓவரா ஆள்றான். அந்த டைம் சடனா ஒரு மேன் வந்து குட்டி பையனை தூக்கிட்டு ஓடுறான். அவ பெருசா ரியாக்ஷனே கொடுக்காம கூலா ஹீரோக்கு கால் பண்ணி, அங்கிள் என் தம்பி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. நான் உங்க கம்பெனியோட மால்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றா. இப்போ இங்க ஆன்ட்டி வந்து என் பையன் எங்க என் பையனங்கன்னா அவங்க கதறி எழுறாங்க. ஹீரோயினும் எனக்கு தெரியல யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. நான் செக்யூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. டக்குன்னு இப்போ ஆன்ட்டி ஹீரோயின் பக்கம் திரும்பிட்டு, இதெல்லாம் நீ தானே பண்ண, என் பையனை தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். அவன் உன் கூட பிறந்த தம்பி ஆகலனாலும் அவன் உன் அப்பாவுக்கு பிறந்த பையன் தானே, ப்ளீஸ் விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுற்றி நிற்கிற பீப்புளும் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இது மட்டும் கிடையாது, என் சிஸ்டர் கன்சீவாக இருக்கும்போது அவள் அப்போவே குழந்தைய கொள்ள பார்த்தா அப்படின்னு வேற ஃபே போட்டு கொடுத்துட்டு இருப்பா. ஸோ இவ ரொம்பவே பேடான பொண்ணு போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்து இப்போ அப்பா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. ஹீரோயினும் நீங்கள் என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கல, ஆனால் அதுக்குள்ளே நடிக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது, உன் ஆன்ட்டி அழுதுட்டு இருக்காங்க, குழந்தைய நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, எங்கே இருக்கு, எங்கே குழந்தைய வச்சிருக்க அப்படின்னு அப்பாவும் கேட்குறாங்க. ஹீரோயினும் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் நம்ப மாட்டுறாங்க. இவ்வளோ நாள் ஃபாரின்லேருந்து திருந்திருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவள் திரும்ப திரும்ப என்னோட பையனை கொல்ல பார்க்க, என்னையும் இவளை இந்த வீட்டில் வைக்க முடியாது அப்படின்னு ஆன்ட்டி எழுறாங்க. ஸோ அப்பாவும் உடனே நீ இப்போ ஃபாரின் கிளம்பு, இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோனை பேக் பண்ண ரெடியாகிறாங்க. அப்போ தான் ஹீரோட என்ட்ரி. இப்போ நீங்கள் பையனை கண்டுபிடிக்கணுமா இல்லை ஹீரோனை ஃபாரின் அனுப்பணுமா, எது ப்ரையாரிட்டி அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். ஹீரோ அங்கே பார்த்ததும் அவன் முன்னாடி வைலண்ட்டாக பிஹேவ் பண்ண முடியாது, இல்லைன்னு நம்ம ஃபேமிலியை பற்றி என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கான்சியஸில் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாங்க. சாரி உங்கள் முன்னாடி இங்கே மானமே போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. ஹீரோவும் நீங்கள் அவசரப்படுற மாதிரி தோணுது, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அவளை ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் மிஸ்டர் சூ சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் மாலோட மேனேஜ்மெண்ட்டை போய் பேசுங்க அப்படின்னு இப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஐயோ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் மாலுக்கு போயிருந்தீங்களே அந்த மால் சூ ஃபேமிலியோடது, அதான் நான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த கிட்னப்பை பிளான் பண்ணது அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் தான். ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணியிருப்பாங்க, அதனால பையன் சேஃபாக தான் இருப்பான்னு அவள் நினச்சிட்டு இருப்பா. அந்த டைம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது பையனை காணும்னு. இன்னும் பையனை காணுமா அப்படின்னு ஷாக்கில் ஹீரோயினை பார்த்தா அவள் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. அப்போ என் பையனை நீ தானே கடத்தினேன், உன்கிட்ட தான் இருக்கான், ப்ளீஸ் அவன் விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு இப்போ ஆன்ட்டி கதறாங்க. ஹீரோயினும் நான் அதை பண்ணல ஆன்ட்டி, ஏன் என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. ப்ளீஸ் உனக்கு என் மேலே என்ன கோவம் வந்தாலும் என்கிட்ட வா, அவன் 8 வயசு சின்ன பையன், அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அவங்க அழுறாங்க. இந்த டைம் ஹீரோயினும் நீ என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தல, இப்போ மாட்டிக்கிட்டாலும் நீ தான் மாட்டிப்ப, உன்னோட ட்ராப்பில் நீயே விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டியோட காதுகிட்ட போய் சொல்கிறா. ஹீரோவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் இதில் ஏதோ வேலையை பார்த்துருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. ஃபே இந்த டைம் அவளை அடிக்க வர ஹீரோ தடுக்கிறான். என்ன நீ வைலன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவளும் ஹீரோ முன்னாடி நல்ல பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அவள் பண்ணுற தப்பா அப்படி, அவள் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நெஃப்யூ கொள்ள பார்த்தா இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீ ஒரு டாக்டர் தானே, அப்போ பேஷண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா, இப்போ வந்து பிரச்சனையை பார்ப்பியா இல்லை பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து அதுக்கு மெடிசனை கொடுத்துட்டு இருப்பியா, இப்போ நடந்ததில் அவளுக்கு சம்மந்தம் இருக்கானே தெரியாது, ஸோ சும்மா அவன் மேலே கை வைக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தடுக்கிறான். சடனாக இப்போ குட்டி பையன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வரான். டேய் உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி நான் உன்னை எதுவும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் வந்தா, என் பையனை தொடாத, அவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான் அப்படின்னு ஆன்ட்டி திட்டுறாங்க. என்ன ஆன்ட்டி இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா, அவன் காணாமல் போனாலும் நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க, அவன் திரும்ப வந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க, ஏன் எல்லாத்துக்கும் என்னையும் ப்ளேம் பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, எல்லாருமே என்ன வெறுக்கணும்னு நினைக்கிறீங்க அதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் பாவமாக பேசுகிறா. ஸோ குட்டி பையன்கிட்ட போயிட்டு நான் உனக்காக புது டைப் வாங்கி தரலான்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அம்மா நான் தான் உன்னை கடத்துறேன்னு சொன்னாங்க, நீயே சொல்லு உன்னை யார் கடத்திட்டு போனா அப்படின்னு கேட்கும்போது டாய்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னதான் அவனும் ஹாப்பி ஆகிட்டான். சிஸ்டருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இன்னொரு அங்கிள் தான் கடத்தி கொண்டு போய் பாத்ரூமில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த டைம் கடத்தின ஆளே பிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டு வந்தால் அந்த ஆள் அந்த ஆன்ட்டி செட் பண்ண ஆள் இல்லை, ஸோ இது ஹீரோயின் செட் பண்ண ஆளாக தான் இருக்கும், இது மூலமாவது அவளை மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ அவன்கிட்ட இந்த கிட்னாப்பிங்கை உனக்கு பிளான் பண்ணி கொடுத்தது யார், யார் சொல்லி என் பையனை கிட்னாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனும் அதுக்கு எனக்கு யாரும் கிட்னாப்லாம் பண்ண சொல்ல, அவன் பார்க்க ரிச்சான பையன் மாதிரி தெரிஞ்சான், நிறைய ஆக்சஸ்லாம் போட்டிருந்தான், பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருந்தான், அதனால் இந்த ட்ரெஸ்ஸு வாட்ச் எல்லாத்தையும் கழட்டி கொண்டு போய் வித்துடலான்னு பார்த்தேன், வேறு எதுக்காகவும் நான் கடத்தல, நான் ரொம்பவே பாவப்பட்ட மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு இவ்வளோ உனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோயினை காமிச்சு கேட்க, அவனும் நான் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் இப்போ உங்களுக்கு நிம்மதியா, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னையே கார்னர் பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கல அதானே, எல்லாருமே என்ன வெறுக்கிறீங்க, நான் போயிட்டேன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு ஹீரோ மேலே சரிஞ்சிடுறா.
இப்போ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அங்க ஒரு குட்டி பையனுக்கு ஆப்பிள் குடுத்துட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் தான் இந்த கிட்னாப்பரோட பையன். அந்த குட்டி பையனோட அம்மா நர்ஸா இருக்காங்க. "நீங்க பண்ண ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். இவனோட ஆப்ரேஷனுக்கு எங்களுக்கு காசு இல்லாம இருந்தது. என் ஹஸ்பண்ட் அந்த காசுக்காக தப்பான வழிக்கு போறதா இருந்தாங்க. பட் நீங்க பண்ண ஹெல்ப்பால தான் இப்போ என் பையனுக்கும் ஆப்ரேஷன் நடக்க போகுது. என் ஹஸ்பண்டும் எதுலயும் மாட்டிக்காம இருக்காங்க." அப்படின்னு அந்த நர்ஸ் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோயினும், "உங்க பையன் சீக்கிரமே சரியாயிருவான். அப்புறம் இது நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப் இல்ல. எனக்கு நான் பண்ண ஹெல்ப் தான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ இவங்களோட தேவைக்காக இவங்களுக்கு மணிய குடுத்து, அந்த மாரி ஆக்ட் பண்ண வச்சிருக்கா ஹீரோயின். இப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு குட்டி பையன் பேசுறான். அது ஹீரோயினோட பையன். இப்போ அவன பிரிஞ்சு தான் ஹீரோயின் சைனாக்கு வந்திருக்கா. ஸோ அவன் கால் பண்ணி, "அம்மா என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். "நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் சாப்பாடுலாம் எப்படி சாப்பிட்ற? அங்கிள் சூ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அங்கிள் சூங்கிறது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவன் கூட தான் இப்போதைக்கு அந்த குட்டி பையன் இருக்கான். இந்த டைம் ஹீரோ அங்க வரான். அவன பார்த்ததும், "அங்கிள் நீங்க என்ன பார்க்க வந்தீங்க? எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. இப்போ ஹீரோ அவகிட்ட, "நீ இதெல்லாம் வேணும்னு தானே பண்ண? என்ன வேணும்னே கால் பண்ணி கூப்பிட்டு, உன் ஃபேமிலில உன்ன எப்படி புல்லி பண்றாங்க, எப்படி மிஸ்ட்ரீட் பண்றாங்கங்கிறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அத பார்த்து ஃபேக் கூட நான் பிரேக்கப் பண்ணுங்கிறது தானே உன்னோட எண்ணம். அப்பதான் ஒரு ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகும் அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோயினும், "நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு உண்மையாவே உங்கள பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. ஹீரோவும் அசையாம அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு, "நான் இங்க ஒரு பேஷண்ட். நான் தனியா இருக்கேன். என்ன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு." அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ ரியாக்ஷன் இல்லாம தான் இருப்பான். "ப்ளீஸ் அங்கிள் எனக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்காக பீல் பண்ணி தாங்க." அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேட்க, ஹீரோவும் இப்போ ஆப்பிள் எடுத்து பீல் பண்றான். இத உடனே ஃபோட்டோ எடுத்து அத ஃபேக் அனுப்பி விடுறா. அத பார்த்துட்டு ஃபேயும் காண்டாயிட்டு உடனே ஹீரோயினோட ரூமுக்கு வந்தா, இப்போ ஹீரோயின் ஆப்பிளோட உட்காந்துட்டு இருக்கா. "நீ இதெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு தானே இருக்க?" அப்படின்னு கேட்டா, அவளும், "உங்க ஹாஸ்பிட்டல் தான் என்னோட ரெக்கார்ட் இருக்குல்ல, அதே செக் பண்ணிக்கோங்க." அப்படின்னு அவ சொல்றா. "இந்த ஆப்பிள் உனக்கு யார் கட் பண்ணி தந்தா?" அப்படின்னு கேட்டா, "ஏன் உங்களுக்கும் வேணுமா?" அப்படின்னு குடுக்க போறா. அவளுக்கும் செம எரிச்சலா இருக்கு. "நீ என்னை இரிட்டேட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ற. உன்னை சீக்கிரமே பிரதர் இன் லா கண்ட்ரியை விட்டு அனுப்பிடுவாங்க. உன்னால எதுவும் எங்களை பண்ண முடியாது." அப்படின்னு பேசும்போது, "அதை நானும் பார்க்குறேன். இந்த டைம் நான் போறதா இல்ல. அதுக்கு பதிலா உன்னையும் பாய் ஃப்ரெண்டையும் பிரிக்கிறது தான் என்னோட பிளானு." அப்படின்னு சொன்னதும், அவ இப்போ கோவத்துல அறைய போறா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோவும் வர, "நீ நினைக்கிற மாதிரி இல்ல." அப்படின்னு இவளே எக்ஸ்பிளைன் பண்ண போறா. "அவ ஒரு பேஷண்ட். அவகிட்ட நீ இப்படியா பிஹேவ் பண்ணுவ?" அப்படின்னு வெளியே எடுத்துட்டு போனதும், "நீ அவளை நம்பாத. அவ பாவப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. அவ 8 வருஷத்துக்கு முன்னாடி என் நெஃப்யூ கொல்ல பார்த்தா. இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்து நிறைய பேட் பீப்புள் கூடலாம் மிக்ஸ் ஆயிட்டு அவளோட பிஹேவியர் ரொம்பவே ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாதிரி சொல்றா. "உனக்கு எப்படி அவளோட ஃபாரின் லைஃப்பை பத்தி தெரியும்? அவ பேட் பீப்புள் கூட இன்வால்வ் ஆயிருந்தான்னு நீ எப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாதிரி அவளாவே மாட்டிக்கிறா. "அப்பா அவ ஃபாரின்ல எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்தாங்கிறது உனக்கு தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு உங்க ஃபேமிலியில் அவளை 8 வருஷம் தள்ளி வச்சிருந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் உன்னை சூஸ் பண்ணதுக்கான காரணம் உங்க ஃபேமிலி பார்க்க டீசென்ட் தெரிஞ்சுங்க. நீ வில்லேஜ் கிட்டடா இருந்த. அதனால என் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சேன். பட் இப்போ உன் ஃபேமிலியை நான் மீட் பண்ண பிறகு இது எல்லாமே வேஷங்கிற மாதிரி தெரியுது." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போறான். என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? ஒருவேளை பிரேக்கப் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்துல இப்ப அக்கா கால் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அடுத்த பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவங்க மாலுக்கு போகணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஹீரோட மாலுக்கு போகணுங்கிறது இவ தான் டிசைட் பண்ணியிருப்பான். அப்போதான் ஹீரோ இந்த மேட்டரை இன்வால்வ் பண்ண முடியும்னு. இப்ப அடுத்து இவங்க அப்பாவுக்கு பாஸ்ட்ல நிறைய பொண்ணுங்க கூட கனெக்ஷன்லாம் இருந்திருக்கும். அதுல ஒரு பொண்ணு கூட இவங்க அப்பாவுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். எப்படி இந்த ஸ்டெப் மதர் கூட இருந்ததோ அதே மாதிரி. ஸோ இப்ப அந்த பொண்ணை அடுத்த அட்டாக்காக யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கா. மறுபடியும் ஹீரோயின் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்க சிஸ்டர்ஸ் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் இப்ப அவகிட்ட போயிட்டு, "அன்னைக்கு நடந்ததுக்காக சாரி. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு என்ன மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறா. அதை ஹீரோயினும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன இந்த பொண்ணு ஆன்ட்டி வந்து சாரி கேட்குறாங்க மன்னிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உன் ஆன்ட்டி உனக்கு இறங்கி வந்து பேசுறாங்க. "என்ன நீ அவ கொடுக்குறத வாங்கி சாப்பிட மாட்டியா?" அப்படின்னு அவங்க வேற ஒரு பக்கத்துல முறைச்சிட்டு நிற்கிறாங்க. "ஆன்ட்டி உங்க மேல எனக்கு கோவம் கிடையாது. நீங்க தர்றதை வாங்கி சாப்பிடணுங்கிறது எனக்கும் ஆசை தான். பட் ஃபாரின்ல என்னோட லைஃப் ரொம்பவே மோசமா இருந்தது. அங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ அதனால நான் ஸ்வீட் எடுத்துக்க முடியாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன இந்த பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா? ஃபாரின்ல என்ன கஷ்டப்பட்டேன்னு சொல்றா. அப்போ ஃபேமிலில இருந்து அவளுக்கு அலவன்ஸே கொடுக்கலையா? என்ன இருந்தாலும் ஸ்டெப் மதர் தானே, எப்படி அந்த பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த கேக் மேட்டரை பார்த்துட்டு, "உனக்கு தான் அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்ல. அப்புறம் அவங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான்.
இவங்க 2 பேரும் சேர்ந்து அதில ஆல்ரெடி ட்ரக் பண்ணியிருப்பாங்க. அப்பவே இந்த ஃபேக் டவுட் இருக்கும். நான் ஒருவேளை கேக் குடுத்து அவ சாப்பிடலன்னா என்ன பண்றது? அவ கேக் சாப்பிட்டா தானே நம்ம பிரதர் இன் லா முன்னாடி போட்டு குடுத்து அவள ஃபாரின்க்கு அனுப்ப முடியும். எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னா, அப்படின்னு அவ ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஏன் இந்த சின்ன மேட்டருக்கே இவ்ளோ ஃபீல் பண்ற? இதுல மட்டும் தான் ட்ரக் பண்ண முடியுமா என்ன? அவள ட்ரக் பண்றதுக்கு நெறைய வழி இருக்கு. அதனால நீ வொரி பண்ணாத. இந்த பார்ட்டில அவளோட மானத்த வாங்குறோம். இதான் நம்மளோட கோல். கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அக்கா சொல்லியிருப்பா. ஹீரோயின் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அவளுக்கு ஒரு விதமா வியர்டா ஃபீல் ஆகுது. என்ன இது? அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது தான் அங்கருந்து புகை வரத பார்க்குறா. ஸோ இதுவும் அந்த ஆன்ட்டியோட பிளான் தான் அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அவளால மூவ் பண்ண முடியல. பெட்ல மயங்கி விழுறா. இப்போ ஒரு மேன் உள்ள வந்து அவ கூட பெட்ல படுக்கிற மாரி காமிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணி இப்ப அடுத்த ஆன்ட்டிய காமிச்சா, இந்த பொண்ணு எங்க போனா? இவளுக்கு ஹார்ட் பிரச்சனை வேற இருக்கு. எங்க தனியா போனான்னு தெரியலையே! அப்படின்னு ரொம்பவே கன்சர்னா ஹீரோயின தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவளோட ரூம். எல்லார் முன்னாடியும் அவள எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹாப்பியா டோர ஓப்பன் பண்ணா, அங்க படுத்திருக்கிறது அவளோட ஹஸ்பண்டும், அவனோட லவ்வரும். இத பார்த்து அவளுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எல்லார் முன்னாடியும் அவளுக்கு பெரிய அவமானம். ஸோ அவ இப்ப திரும்பி ஹீரோயின தான் பார்க்குறா. அவ அங்க ஸ்டெடியா இல்லாம ஹீரோ பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹீரோயினோட வேலை தான். ஹீரோயின் அந்த லேடி சைனாக்கு வர வச்சு அவகிட்ட டீல் பேசியிருப்பா. உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கேன்னு தெரியும். என்னோட இப்போ இருக்கிற ஸ்டெப் மதர் எப்படி அந்த பொசிஷனுக்கு வந்தாங்களோ அதே மாதிரியே உங்களாலே சாங் ஃபேமிலியோட மேடம் ஆக முடியும் அப்படின்னு அவளை ஏற்றி விட்டுருப்பா. அந்த லேடியும் நீ எதுக்குமா எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ற அப்படின்னு கேட்கும்போது, எப்படியும் நீங்க 2 பேரும் என்னோட ஸ்டெப் மதர் தான். அதுல யாரையாவது ஒருத்தவங்கள சூஸ் பண்ணணும்னு வரும்போது என் கூட சண்டை போடாதவங்கள சூஸ் பண்றது எனக்கு பெட்டர்ன்னு தோணுச்சு அப்படின்னு அந்த லேடி கிட்ட பேசியிருப்பா. ப்ரெசென்ட்ல ஹீரோயின் இதே மாதிரி தானே எங்க அம்மாவே நீ ஹர்ட் பண்ண. உனக்கும் என் அப்பாவுக்கு இருந்த அஃபேரை எங்க அம்மா முன்னாடி காமிச்ச. அதுதான் எங்க அப்பா அம்மாவோட பிரேக்கப் காரணம். ஸோ அதே வழி உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அங்க ஆன்ட்டியும் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு அவ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. பார்ட்டி முடிச்சு எல்லாரும் போனது ஃபேமிலியே மிஸ் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்கு. அப்பா ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன நீ இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? உன்னை பார்த்தா எல்லாரும் நாங்க தான் உனக்கு சாப்பாடு போடலன்னு நினைப்பாங்க. உன்னை நாங்க புள்ளி பண்றோமா? ஏன் இந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி அப்பா கேக்குறாங்க. உங்களுக்கும் அவ பண்றதை பார்த்தா ஆக்டிங் மாதிரியே தெரியுது. அவளை ட்ரக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ட்ரக்கா? எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசுறாங்க. அப்பா எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. யாரோ என்ன ட்ரக் பண்ணியிருக்காங்க. என்னால ஸ்டெடியா நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்பதான் ஒய்ஃபை பார்த்து நீ தானே எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்த, அதுல நீ தான் எதையும் மிக்ஸ் பண்ணியிருக்க அப்படித்தானே அப்படின்னு ஒய்ஃப் கூட சண்டை போடுறாங்க. சாங் ஃபேமிலி மேட்டருக்குள்ள நான் இன்வால்வ் ஆக விரும்பல. நான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போக போறான். அப்போ ஃபேயும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் சிஸ்டரை கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறான். கார்ல போகும்போது ஹீரோயினை ட்ரக் பண்ணதுனால அவ ஹீரோ கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க போறா. அவனும் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தட்டி விடுறான். என்ன அங்கிள், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் உங்க மனசுக்குள்ள ஆன்ட்டி மட்டும் தான் இருக்காங்களா? எனக்கெல்லாம் இடம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஆன்ட்டியை காமிச்சா அவ எல்லாத்தையும் ப்ரீ பிளானோட பண்ணியிருக்கா. அதான் அவ என்ன பீட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அக்கா எனக்கும் பயமா இருக்கு. அவ ஹீரோ கூட போயிருக்கா. ஹீரோ அவ செடியூஸ் பண்ணிட்டான்னு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவளும் ஃபாலோ பண்ணிட்டு போக போறா. வெயிட் பண்ணு, அவ எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கா. நம்ம இப்ப அவ பின்னாடி போனோம்னா நம்ம தான் தோத்து போவோம். அவளை ஃபாலோ பண்றதை விட்டு நம்ம இப்ப நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை ஸ்டாப் பண்றாங்க. இப்போ காலையில கண்ணு முழிக்கும் போது ஹீரோயின் தனியா பெட்ல படுத்திருக்கா. என்ன நடந்துச்சுன்னு திங்க் பண்ணும்போது நைட்டு ஹீரோ போய் கிஸ் பண்ணுவாள்ல, அப்போ மறுபடியும் அந்த பேஸ் மேக்கர்ல இருந்து சத்தம் கேட்கும். அவனோட ஹார்ட் பீட் ரைஸ் அப் ஆகும்போது அந்த சவுண்ட் கேட்கும். அது மாதிரி பாடிலேயே ரியாக்ஷன் தெரியும். ஸோ ஹீரோ அந்த சத்தத்தை கேட்டதும் டக்குன்னு அவளை தள்ளி விட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோயினும் அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் இவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி போயிடுவான். ஸோ ஹீரோயின் அதை நினச்சி பார்த்துட்டு பரவாயில்ல ஹீரோ ஜென்டில்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ஹீரோயினோட ஃபேமிலியில் அவங்க அப்பா அவளுக்காக பிளைண்ட் டேட் செட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஜின்னு சொல்லிட்டு ஜின் ஃபேமிலியோட லாஸ்ட் பையனை ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் மீட் பண்ணும்போது எதுக்கு இந்த பிளைண்ட் டேட் வந்த அப்படின்னு அவனும் ஓப்பனாகவே கேட்குறான். எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னோட சைடும் அதே ரீசன் தான், ப்ரெஷர் தாங்க முடியாமல் வந்தேன். அதனால நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே அவங்க 2 பேரும் அவங்கள கவர் அப் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஹீரோயின் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்குறா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு. ஹீரோ முன்னாடி மிஸ்டர் ஜின்னாவை கூப்பிட்டு போகிறா. அவனும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு கோவமா போகிறான். ஸோ இவன் தான் அவனோட க்ரஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஜின் கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் தனியாக போகும்போது அவளை பிடிச்சி இழுக்கிறான்.
நீ அந்த மேன் கூட என்ன பண்ணிட்டு இருந்த? அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவளே எங்க அப்பா எனக்காக பார்த்துக்கிற பிளைண்ட் டேட் அப்படின்னு சொல்றா. அவன் யார் தெரியுமா? அவன் ஜின் ஃபேமிலியோட பையன். அவன் பெரிய பிளே பாய். அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவன்கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் இது எங்க அப்பாவோட விருப்பம். அதுல நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஏன் உனக்குன்னு தனியா விருப்பம்லாம் கிடையாதா? அப்படின்னு ஹீரோ கிட்ட கோவப்படுறான். ஸோ டக்குன்னு ஹீரோயினும் இப்ப அவனை கிஸ் பண்ணிட்டு, எனக்கும் விருப்பம் இருக்கு. பட் உன் ஹார்ட்ல ஆன்டி மட்டும் தானே இருக்காங்க. நான் உன் ஹார்ட்ல இல்ல. ஸோ உன்னோட விருப்பத்தை நீ சொல்லிட்ட. என்னோட விருப்பம் நடக்க போறதில்ல. அதனால ஜஸ்ட் என் ஃபேமிலியோட பெனிஃபிட்காகவாது நான் இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இந்த டைம் வந்து பேஸ் மேக்கர் அலர்ட் கொடுக்கும். அவனும் ஹீரோயின்ட்ட பேசிட்டு டல்லா வந்துட்டு இருப்பான். அந்த டைம் அவனோட லுக்கெல்லாம் பார்த்துட்டு, நீ மற்றவங்கள உன்னை அட்வான்டேஜ் எடுக்க விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எதை சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, நான் வேயை பற்றி தான் சொல்கிறேன். அவள் ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது. 8 வருஷத்துக்கு முன்னாடி என் அக்கா கொஞ்சம் லக்கியாக இருந்துட்டா அப்படின்னு மறுபடியும் அந்த ஸ்டார் கேஸ் மேட்டரை தான் பேச போகிறா. ஸோ ஹீரோவும் கடுப்பாயிட்டு, நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா? நான் ஆல்ரெடி உன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். எனக்கு தேவை எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மருமகள் தான். அது நீயா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவளை மிரட்டுறான். அவளும் சாரி சரி நீ கோவப்படாத. அப்புறம் நம்ம 1 வருஷத்துக்கு மேலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். என்ன உன் ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அதுக்கெலாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ கோவமாக போகிறான். என்ன இவன் இப்படி கோச்சிட்டு போகிறான்? உண்மையாகவே பிரேக்கப் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் பயந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஆக்ஷன் போகிறதுக்கு 2 இன்விடேஷன் வந்திருக்கும். அதில் ஒரு பொருளாக ஏல எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக இப்போ பிளைண்ட் டேட்டை கால் பண்ணி கூப்பிட்றா. என் கூட கம்பெனிக்கு வரியா அப்படின்னு கேட்க அவனும் சரின்னு சொல்லிட்டு வரான். அதே பிளேஸ்க்கு இப்போ ஹீரோ வேயுமே வந்திருப்பாங்க. ஸோ அதான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிதான் நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பா. ஹீரோ மட்டும் அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து கோவத்திலே நின்றுட்டு இருப்பான். இப்போ ப்ரோச்சை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போக, அதை ஹீரோ தப்பாக பார்த்துட்டு கோவமாக வந்து அவனோட கையை பிடிக்கிறான். என்னாச்சு? என் கேர்ள் ஃப்ரெண்டோட ப்ரோச்சை நான் சரி பண்ணேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்படுறான். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல, என்னோட வார்னிங் நீ எடுத்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கேட்குறான். நானும் என்னோட சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ வா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு மிஸ்டர் ஜின்னை கூப்பிட்டு போகிறா. இப்போ இங்கே ஹீரோயின் பக்கத்தில் ஃபே மட்டும் தான் நிற்கிறா. நீ நினைக்கிற எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நினைக்காத. என் அக்கா உன்னோட பிரில்லியன்ட். அவள் சீக்கிரமாக உன்னை பேக் பண்ணி அனுப்ப போகிறா பாரு அப்படின்னு அவள் சொல்ல, நம்ம வேணா பெட் வச்சுக்கலாமா? ஓ அக்கா என்ன இங்கேருந்து அனுப்புறாளா, இல்லைனா நீயும் ஹீரோவும் பிரேக்கப் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு இவ சேலஞ்ச் பண்ணுறா. என்ன சொன்ன அப்படின்னு இப்போ ஹீரோயின் அவள் அட்டாக் பண்ண போக, அந்த டைமுக்கு மிஸ்டர் ஜின் அங்கே வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இப்போ ஹீரோ பார்த்து, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? உனக்கு டேஸ்டே கிடையாதா? எந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு திட்டிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போகிறான். ஹீரோக்கும் அது அவமானமாக இருக்கு. பப்ளிக் பிளேஸில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்த பொண்ணு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு எம்பரசிங்கான மேட்டர். இதுக்கு நான் காரணம் கிடையாது. அவள் தான் என்ன ட்ரிகர் பண்ணா. அவள் தான் என்கிட்ட நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடுவோம்னு சாப விட்டா அப்படின்னு சொல்ல, அப்படி சொன்னா அதுக்கு நீ அவளை அடிக்க போவியா? இது என்ன பிளேஸ்ன்னு தெரியும்ல, பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இங்க ஹீரோயின் சீட்ல உட்காந்ததும், அவன் உன்னை கூட்டு போனானே என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ நான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது, உன்னை பேடா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா அவன் பேசும்போதே அவனோட கோவத்துல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுன மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஜின் சொல்றான். அதை எப்படி கன்ஃபார்மா சொல்ற? மேபி லைட்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கிடையாது. இப்போ கூட நம்ம உட்கார்ந்த நேரத்துல வந்து அவனோட கண்ணு நம்ம மேலதான் இருக்கு. கொஞ்சம் விட்டா கண்ணாலே என்ன சுட்டு அடிச்சிருவான் போல. ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவன் ஒன்று தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இப்போ ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பிரேஸ்லெட்டை ஏலம் விடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் ஒரிஜினலாக ஹீரோயின் அம்மாவோடது. அதை இவங்க அப்பா ஆன்ட்டிக்கு கொடுத்து அந்த ஆன்ட்டி அந்த ஏலத்துக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதை வாங்குறதுக்காக தான் ஹீரோயின் மெயினாக இங்கே வந்திருப்பா. ஸோ இப்போ அதை ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோயின் அது 8 மில்லியன் கேட்குறா. இங்கே சும்மா இல்லாமல் அவளும் திரும்ப திரும்ப போட்டி போட்டி ஏலம் கேட்டுட்டு இருக்கா. ஸோ மிஸ்டர் ஜின் இந்த டைம் நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுறல, எனக்கு கவரை பண்ணுறதுக்காக பெரிய உதவி பண்ணுற, அதனால உனக்கு இது என்னோட கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ 40 மில்லியன் கேட்குறான். இவ்வளோதான் காம்படிஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக ஹீரோ போர்டை தூக்கிட்டு 80 மில்லியன் அப்படின்னு கேட்குறான். 2 பேரும் போட்டி போட்டி ஏலம் கெடுத்துல லாஸ்ட்ல ஹீரோ தான் வின் பண்ணுறான். அவனுக்கு தான் அந்த பிரேஸ்லெட் போகுது. இங்கே ஹீரோயின் அதை பார்த்து அப்செட் ஆகிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சோகமாக போகிறா. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அங்கேயே ஃபே போயிட்டு அவளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. எனக்காக தான் ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை வாங்கியிருக்கான். நான் எந்த கையில் போடுறது, வலது கையில் போடவா இடது கையில் போடவா? மோஸ்ட்லி எனக்கு பிரேஸ்லெட்லாம் பிடிக்காது, எனக்கு அந்த ரெட் ஸ்டோன் நெக்லஸ் தான் பிடிக்கும் உங்கள் அம்மாவோடது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. எங்கள் அம்மாவோடது நீ இப்போ பார்த்த,
எங்க அம்மாவோட லாக்கர் ஓப்பன் பண்ணியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமா, அதை ஒரு டைம் பார்த்தேன். அதில் நிறைய யூஸ்லெஸ் திங்ஸ்லாம் இருந்தது. ஏதோ உடஞ்சி போன பொம்மைலாம் உள்ள இருந்தது, கிராஃப்ட் ஐட்டம் அது இதுன்னு நிறையா இருந்தது. எது ஒர்த்து எது ஒர்த்து இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கவே பெரிய தலைவலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதெல்லாம் இப்போ எங்க அப்படின்னு கேட்டா, அதை வித்துட்டோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம கோவமா இருக்கு. அதுல வேற இந்த பிரேஸ்லெட்டை ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறான். அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என் கையிலே இதை உடச்சி போடுறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் செம கடுப்பாயி இப்போ அவளை அட்டாக் பண்றா. தண்ணிக்குள்ளேயே முக்கி முக்கி அடிக்கிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னா எனக்கு ஏன் தைரியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ கிளாஸ் பாட்டெல்லாம் எடுத்து அவளை குத்தி கொள்ற அளவுக்கு ஹீரோயின் கோவம் இருக்கு. அந்த டைம் அங்க ஆட்கள் வர்ற சத்தம் கேக்குது. இப்போ அங்க ஹீரோ மிஸ்டர் ஜின்னு வராங்க. பார்த்தா 2 பேருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயின் கையில வர கட்டாயி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஜின்னு, இதுக்காக உன்னை பனிஷ் பண்ணாம விட மாட்டேன், இப்பவே போலீஸ் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டுறான். நான் எதுவும் பண்ணல, அவதான் என்ன அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்றா. அப்புறம் எப்படி அவளுக்கு நிறைய காயப்பட்டிருக்கு அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அவ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவதான் அவளோட கையை கட் பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஆன்டி மேலே எந்த தப்பும் கிடையாது, தெரியாம அவங்க என் கையை பிடிச்சி இழுக்கும்போது கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மிஸ்டர் ஜின்னு கூட போறா. அப்போ அவனும் லாயரை கான்டாக்ட் பண்ணிடுங்க, சீக்கிரமே போலீஸ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போறான். போகும்போது ஹீரோ கிட்டேயும் நீ உன் கண்ணே இல்லை உன் பிரெயினை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீயே எதுவும் பேசாம இருக்க, அவங்கெல்லாம் என்ன புலி பண்ணிட்டு போறாங்க, நீ பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணல, உனக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி என் சிஸ்டரை அட்டாக் பண்ணா அப்படின்னு ஆரம்பிக்க ஹீரோ லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்னது பிரேக்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் பிரேக்கப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கண்டுக்காம கிளம்பிட்டான். அந்த கோவத்துல ஹால்ல இருந்து எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறா. உண்மையாவே மென்டல் தான் போல அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி இப்போ ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து நீங்க உடச்ச பொருளுக்கெல்லாம் பில் அமௌண்ட்டை போட்டிருக்கேன், ஸோ இதை செட்டில் பண்ணிருங்க அப்படின்னு பில்லை போட்டு கையில கொடுக்குறான். டேய் நான் கோவத்துல இருக்கேன்டா அப்படின்னு அவன் எரிச்சலாகி ரொம்பவே கத்துறா. ஹீரோயின் அப்செட் ஆகிட்டு போய் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அந்த பிரேஸ்லெட் அவளுக்காக வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு கோவத்துல இருக்கா. அங்க ஹீரோவும் வர நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறா. நீ ஏன் கூட வா அப்படின்னு ஹீரோவில காருக்குள்ள கூப்பிட்டு போறான். ஹீரோயினும் விடு விடுன்னு கையை பிடிச்சு கடிக்கிறா. அப்போ ஹீரோ விட மாட்டா. எங்க போற அப்படின்னு கேட்டா நான் எங்க வேணா போவேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. இப்போ நைட்டு 12 மணி ஆகுது, இந்த டைமுக்கு எங்க போற, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உன்னை நினைச்சு ஒரேடா இருப்பாங்கல்ல அப்படின்னா, என்னை நினைச்சு கவலைப்படுற ஒரே ஜீவன் எங்க அம்மா, அவங்களே இப்போ என்கிட்ட இல்லை, நீ ஜஸ்ட் என் ஆன்ட்டியோட பாய் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி எனக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்ட, நீ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, என் முன்னாடி நீ வந்து நிற்கிற அப்படின்னு ஹீரோ கிட்ட கோவப்படுறா. அப்போதான் ஹீரோ அந்த பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்குறான். அதை வாங்கினது இது என்னோடது அப்படின்னு அதை ஹக் பண்ணிக்கிறான். ஆமா இது நான் உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா, இது என்னோடது, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது என்னோடது, இதை அவங்க பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. சரி இது உன்னோட தான், காம்டவுன் ஆகு அப்படின்னு ஹீரோ அவளை அமைதிப்படுத்திட்டு இருக்கான். அப்பதான் அவளுக்கு தோணுது, இவனும் அவங்களே மாதிரி தான், நான் ஜஸ்ட் இவனை யூஸ் பண்ணிக்கணும், இவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அந்த பெண்டட்டை காமிச்சு எங்கள் தாத்தா இந்த மெட்டீரியலாக அம்மாவுக்கு ப்ரெசெண்டாக கொடுத்தாங்க, எங்கள் அம்மா அதை வச்சு இயரிங்ஸ் பெண்டன்ட் இந்த பிரேஸ்லெட்னு எல்லாத்தையும் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க, இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஹக் பண்ணுறா. அப்போது அந்த அலர்ட் அடிக்குது. என்னது இது அடிக்கடி அடிக்குது, அப்போ இது உன் பாடியோட ரியாக்ஷனுக்காக தான் அடிக்குதா அப்படின்னு கேட்க, ஏய் நீ வாய் முடு அப்படின்னு சொன்னதும், அப்போ அதான் உண்மையா, உன் வாயை விட உன்னோட பாடி உண்மையை பேசுதுப்பா அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், பட் உனக்கு என் ஆன்ட்டியை தான் பிடிச்சிருக்கு, அதனால நானும் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப திரும்ப நீ என் முன்னாடி வந்து அப்பியர் ஆகும்போது எனக்கும் என் மைண்ட் டைவர்ட் ஆகுது, அதனால தான் சொல்கிறேன் இதோட எல்லாத்தையும் என் பண்ணிக்கலாம். லவ் வந்து உண்மை கிடையாது, என் அப்பா அம்மாவோட காதல் இருந்துச்சுல்ல, லாஸ்ட்டில் எங்கள் அம்மாவோட நிலைமை என்னாச்சு, அதே மாதிரி தான் ஆகும். எங்கள் அம்மா பண்ண தப்ப நானும் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த லவ் அமையல்னா நான் அந்த இடத்த விட்டு போயிட்டே இருப்பேன், நான் மிஸ்டர் ஜின்னை மேரேஜ் பண்ணி நான் அவங்க கூட குழந்தை பற்றி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிறா. ஹீரோவும் தடுத்துட்டு நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜஸ்ட் எல்டர், உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது, இல்லை நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஆல்ரெடி என் ஆன்ட்டியோட பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் ஃபேக் கூட பிரேக்கப் பண்ணுங்க, அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் இப்போ அவளோட பிளானை புரிஞ்சுட்டு, உன் கண்ணில் பார்க்க காதல் தெரியல, நீ ஜஸ்ட் அவங்கள ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிற, பேயை பிரேக்கப் பண்ண சொல்கிறது அவகிட்ட ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அவங்கக்கிட்ட ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக இல்லை, உங்களே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அந்த காதல் உன் கண்ணில் தெரியல அப்படின்னு ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுறான்.
ஸோ மறுபடியும் அவளை தனியாக வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணி விடுறான். இப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வாங்கி செக் பண்ணோம். அன்னைக்கு நைட்டு உங்க கூட இருந்தது ஹீரோயின் தான், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் இந்த சைனாக்கு வந்த பிறகு அவள் உங்களை பற்றி நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோ ஃபாலோ பண்ண மேட்ரு எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ ஹீரோவும் அவள் என்னை அப்ரோச் பண்ணதுக்கான காரணம் அவங்க ஃபேமிலிக்கிட்ட எடுக்க வேண்டிய ரிவென்ஸ் தான். அப்போது 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவள் என்னை மீட் பண்ணதுக்கான காரணம் இதான். பட் என்ன மற்றவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே ஃபே போயிட்டு அக்கா கிட்ட, அக்கா பாரு அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ட்டு அக்கா கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்கா. உனக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியோட அப்டேட் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அவங்க பாட்டியும் அம்மாவும் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வராங்க. ஸோ ஆல்ரெடி நான் ப்ரெஸ் பீப்புள்கிட்டலாம் பேசிட்டேன். அவங்க அங்கே வந்திருப்பாங்க. நீயும் அதே டைம் அங்கே போ. ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ண பிறகு நீ தான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு அக்னாலேஜ் பண்ண பிறகு அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. உனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அக்கா சொல்கிறா. இது கூட நல்லா இருக்கே அப்படின்ட்டு தங்கச்சியும் எக்ஸைட்மெண்ட்டில் கிளம்புறா. இங்கே பாட்டியை பார்த்த சந்தோஷத்தில் ஹீரோ போய் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே சடனாக ஃபே வந்து நிற்க, நீங்கள் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அங்கே பாட்டியை பார்த்ததும், என்னோட பேர் ஃபே, நான் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன், நான் தான் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்கே போயிட்டு சொல்கிறா. அவங்க எல்லாரும் ஒன்றா நிற்கிறத ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இங்கே இப்போ வீட்டுக்கு வந்ததும் 1 இயராக டேட் பண்ணுறாங்க தெரிஞ்சதும் பாட்டி அப்புறம் எதுக்கு டிலே பண்ணிட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதுனா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. ஹீரோ எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேய் எனக்கு உடம்பு சரியில்லடா, நான் இனி எத்தனை நாள் வாழ போகிறேன், எனக்கு ஒரு கொள்ளு பேர குழந்தை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி வீக்காக இருக்கேன், அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகம் வரும். ஹீரோயின் இவங்க 2 பேரையும் பிரேக்கப் பண்ண வைக்கணும்னு நினைப்பா. பட் ஹீரோக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஸோ 2யும் ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னு அவன் ஒரு பிளானை போடுறான். அதனால இப்போ பாட்டிக்கிட்ட, சரி நான் என்கேஜ்மெண்ட்டை பற்றி திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பாட்டியும் அப்போ இது ஓகே தான் அப்படின்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் அவன் திங்க் பண்ணுறேன்னு தானே சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் கிடையாது, என் பேரை இப்போ திங்க் பண்ணுறேன்னு சொன்னாலே அது ஓகேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அதுக்கேற்றாப்புல எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. அப்போது சாங் ஃபேமிலிலேருந்து கூப்பிட்ருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் வந்திருப்பா. அப்போ ஸ்டெப் மதரும் போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இவங்களாம் என்னை க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த பாட்டி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, என் பேரனுக்கும் ஃபேக்கும் நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு ஹீரோயின் ஷாக்லேயே அங்கே கிளாஸை போட்டு ஓடுறா. ஹீரோ இப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஏன் இவன் அந்த பொண்ணு பின்னாடி ஓடுறான் அப்படின்னு பாட்டியை ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறாங்க. இங்கே வெளியே வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணா, இதுக்காக தான் என்ன உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியா, உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் காமிக்கிறதுக்கு தானே கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுறா. இந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றி எனக்கே தெரியாது, பாட்டியை தான் டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் விருப்பம் இல்லை தானே, எனக்கும் நீ இல்லாமல் வாழ முடியாது, அதனால ப்ளீஸ் அவளை பிரேக்கப் சொல்லிடு, அவளை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிரா. ஆனால் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, அப்போ நீ சொல்லு, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் அவளை பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஐயோ இவன் என்ன இப்படிலாம் கேட்குறானே அப்படின்னு, ஃபஸ்ட்டு உன்னோட சின்சியரிட்டியை காமி, அவளை பிரேக்கப் பண்ணு, அப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த பக்கம் ஃபே ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா. அதனால அக்கா கிட்ட ட்ரக்கோட மெடிசன் கேட்டிருக்கா. அவளையும் இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதெல்லாம் நீ கண்டிப்பாக பண்ணணுமா, அதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், உனக்கு தெரியாதுக்கா, 1 இயருக்கு மேலே நான் அவங்கள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஆனால் நாங்கள் கைப்பிடிச்சு நடந்தது கூட ரொம்பவே கம்மி, இதுக்கு வேறு இடையில ஹீரோயின் வேறு இருக்கா, அதனாலே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஃபிசிக்கலாக இருந்துட்டோன்னா கண்டிப்பாக வேணும் மேரேஜ் பண்ணிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கா. அக்காவும் நீ அவளை நினச்சலாம் கவலைப்படாத, ஃபஸ்ட்டு உங்கள் கல்யாணத்தை பண்ணுறேன், அப்புறம் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இந்த அப்டேட் எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின்ட்டு இந்த மேட்டரை போய் சொல்கிறான். ஃபேயினை ட்ரக் பண்ண மேட்டர் தெரிஞ்சால் அவள் கண்டிப்பாக என்னை தேடி வருவா அப்படிங்கிறதான் ஹீரோட பிளான். இப்போ ஃபேயும் ஹீரோவும் டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் தான் அவள் ட்ரக் ஆட் பண்ணியிருப்பா. ஹீரோவும் எதுவுமே தெரியாத வெள்ளந்தி மாதிரி அதை குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அவளும் இப்போ ட்ரிங்க் பண்ணிவிட்டு 2 பேரும் நைட்டு ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அந்த டைம் அவளுக்கு ரிப்பீட்டடாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவளும் கட் பண்ணிகிட்டு இருந்தால் திரும்ப திரும்ப கால் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா. இப்போ இங்கே ஹீரோயின் ஓடி வரா. அவள் வந்து பார்க்கும்போது ஹீரோ பெட்டில் படுத்துருக்கான். உனக்கு என்னாச்சு,
ஃபேக் இல்லையே அப்படின்னு அவனை பார்க்க போனா அவன் ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டேய் உன்னை யாருமே ட்ரெக் பண்ணல, என்ன சீட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவ முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு இப்போ அம்மா பாட்டி ஃபேக்னு எல்லாருமே வந்துட்டாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்ட்டு பாட்டிக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோயினும் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வருவா. அதுக்குள்ள ஹீரோ நான் ஹீரோயின் தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றான். டேய் உனக்கும் ஃபேக்கும் தானே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்க ரெண்டு பேரும் தானே டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, இடையில எப்படி இந்த பொண்ணு வந்தா அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் காரணம் அவளா தான் இருக்கும், அவ தான் ஹீரோ செடியூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவளை அடிக்க போறா. அவ ஒன்றும் என்ன செடியூஸ் பண்ணல, நான் தான் அவளை செடியூஸ் பண்ணேன். அப்புறம் இன்னைக்கு நடந்த மேட்ரு எதனால ஆச்சுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க அம்மாவும் நீ என்னடா பண்ற, ஒரு பொண்ணு டேட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்படின்னு அம்மாவுக்கும் இது பிடிக்கல. அம்மா நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க, நம்ம ஃபேமிலிக்கு நல்ல மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க, அதனால தான் நான் ஃபேயை சூஸ் பண்ணேன். நான் ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியல. ஹீரோயின் வந்தது எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளால் தான் என்ன க்யூர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல பாட்டியும் அவளால் உனக்கு க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் ஆமா பாட்டி, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஃபேயும் நான் ஹீரோ ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது. பாட்டி நீங்கள் தானே சொன்னீங்க அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு, இதெல்லாம் ஹீரோனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் அவளை நீ ப்ளேம் பண்ணக்கூடாது, என்னை ட்ரெக் பண்ணது யாரு அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதும் எனது ட்ரக்கா எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது ஃபே என்ன ட்ரக் பண்ணா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கீழே போயிட்டு கிளாஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிட போது நீ என்ன ட்ரக் பண்ணியா இல்லையான்னு, நீ என்ன ட்ரக் பண்ணிட்டு ஹீரோனை ப்ளேம் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ பாட்டி நீ இந்த மாதிரிலாம் காரியத்தை பண்ணுவியா அப்படின்ட்டு பாட்டி கோவப்படுறாங்க. பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நல்லா தான் இருந்தோம், பட் இந்த பொண்ணு வந்ததுலேருந்து எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதே வேலையை வச்சுட்டு இருந்தான், அதனால தான் நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள், நான் தான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அப்படி இருக்கும்போது இதில் என்ன பாட்டி தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. பாட்டியும் அவளை நல்ல பொண்ணு நினச்சிருப்பாங்க, அதனால பாட்டி அவளுக்கு தான் கொஞ்சம் ஃபேவராக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் நீ என்ன லவ் பண்ணுறியா, அதுக்கு தான் என்ன ட்ரெக் பண்ணிட்டு ஹோட்டல் ரூமுக்கு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட போனியா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். இவளுக்கு கால் வந்துக்கிட்டே இருந்திருக்குல்ல, அது அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அவனை போய் ஹோட்டலில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அதை இப்போ காமிச்சது யார் தான் அப்புறம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பாட்டி நீ இவ்வளோ கேவலமான பொண்ணா, என் பேரனை சீட் பண்ணிட்டு என் முன்னாடியே வந்து அவன் லவ் பண்ணுறதை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா, உனக்கு கேவலமா இல்லை, உன்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கு என் வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு அவளை விரட்டி விடுறாங்க. எல்லாரும் போனது ஹீரோயினும் நானும் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்கிறா. மேரேஜ் ஒன்றும் கேம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, யாரும் இவனை ட்ரெக் பண்ணல, இவனே தான் இந்த பிளானை போட்டிருக்கான், வசமாக வந்து மாட்டிக்கிட்டனோ அப்படின்னு நினச்சிட்டு மேரேஜுங்கிறது கேம் கிடையாது, அதான் இது ரொம்ப சடனாக இருக்குன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இவ்வளோ நாள் நான் தான் உனக்கு வேணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனால் என்ன சடனாக இந்த மொமெண்ட் வரும்போது நீ பேக் வாங்குறத பார்த்தா நீ உண்மையாகவே லவ் பண்ணல போல, அப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். கொஞ்சம் யோசிக்கணும், டைம் வேணுங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஹீரோவும் இந்த டைம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும், இப்போது ஆல்ரெடி மேரேஜ் மேட்டர் எக்ஸ்போஸ் ஆனதுனால கல்யாணம் ஆகலைன்னா எங்கள் ஃபேமிலியை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, அதில் நான் விருப்பப்படலை, என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோட சோர்ஸையும் நீ உன்னோட ரிவெஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் இந்த ஆஃபர் நல்லா தான் தெரியுது. அப்போ ஹீரோ நீ இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் என்னால் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் ஃபேயை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஐயோ அது எப்படி அவளை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு இப்போ ஹீரோயினும் நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இது எல்லாம் மியூச்சுவல் பெனிஃபிட்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பா. இப்போ நெக்ஸ்ட் டே போயிட்டு மேரேஜ் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு எல்லாம் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது, இருந்தாலும் எதுவுமே என் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி வீடாக ஃபீல் ஆகுது. ஹீரோ வந்ததான் அவளோட சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிறான். இதெல்லாம் ஏன் பண்ணுறான், எல்லாத்தையும் அவன் பிளான் பண்ணுறான், இவன் மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் தெரில அப்படின்லாம் ஹீரோயின் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. காரில் ஏறினது உங்கள் வீட்டுக்கு போகலாம், போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இது இப்போ இவ்வளோ சீக்கிரமாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சா இருக்க முடியும் அப்படின்னு இப்போ நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு உள்ள ஒர்க்கர்கிட்ட என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ அங்கே ஹீரோயின் அப்பா வந்தது ஹீரோயினை பார்த்துட்டு ஓ ஆன்ட்டியோட பாய் ஃப்ரெண்டை திருடி இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போகிறாங்க. அவள் இப்போ என்னோட ஒய்ஃப், கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படின்னு ஹீரோ முறைக்கிறான். என்னது கல்யாணம் பண்ணிட்டாளா அப்படின்னு அவங்க அப்பா ஷாக்கில் நிற்கும்போது ஆமாம் இனி அவள் எங்கள் ஃபேமிலி,
எனி ஹீரோயினை டச் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவத்தில் நிற்கிறான். அந்த டைம் இப்போ ஸ்டெப் மதர் ஆன்ட்டியும் வராங்க. ஃபேய் இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தா, சாகுற நிலைமைக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனால் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் அவமானமா இல்லையா? ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டா, இதில் ஹீரோவோட தப்பு எதுவுமே கிடையாது. ஃபே தான் அவங்கள ட்ரக் பண்ணா. அப்புறம் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட அவள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா. ஆன்ட்டி எக்ஸ்போஸ் ஆனதுனால தான் ஹீரோட வீட்டில் நோ சொன்னாங்க. அந்த வீடியோ பார்த்த பிறகு இப்போ ஆன்ட்டியை பார்த்தா எனக்கே அருவருப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பார்த்தல, நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொன்னேன், அவளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ப்ராப்ளம், உமலாம் ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு ஃபேஸ் சொல்கிறா. அது எனக்கும் தெரியும், எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஸோ 2 பேரும் இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஃபே அக்கா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவளை பார்த்தல, இவன் லைஃபே கெடுத்துட்டா, எனக்கு ஹீரோ தான் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ இந்த காரியத்தான் நீ என்கிட்ட எப்போ சொல்லியிருக்கணும். உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அதே நீ என்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் சமாளிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்னக்கா பண்ணுறது, ஹீரோயினை டச் பண்ணதே இல்லை, அதனால எனக்கு அந்த மாதிரி அஃபேர் இருந்தது. ஆனால் நான் இந்த ஹீரோயினை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன், அவன் என் லைஃப்பில் வந்தப்பறம் தான் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, உன்னோட கோவம் புரியுது, அவகிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு அக்கா சொல்கிறா. என்ன பிளான் என்ன பிளான்னு அவளும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக கேட்குறா. நீ மறந்துட்டியா, ஹீரோயினோட ஃபாரின் லைஃப் ரொம்பவே மோசமாக இருந்ததுல, அவளுக்கு அங்கே நிறைய அஃபேர்ஸ் இருந்தது, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்குறா. ஆக்சுவலி அந்த மாதிரி ரூமர்ஸ் தான் இவங்க ஆல்ரெடி இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோயின் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்காதுல்ல, இப்போ அந்த மேட்ரையும் பூகம்பம் மாதிரி வெடிக்க வைப்போம். அப்போ சூ ஃபேமிலியில் கண்டிப்பாக அவளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் அவளை விரட்டின பிறகு நீ ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு அக்கா பிளான் கொடுக்குறா. இங்கே ஹீரோயினை ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கள் பாட்டியும் ஒரு ரீசனபிளான பர்சன், எங்கள் அம்மாவும் சாஃப்டானவங்க தான், கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பயப்படாத அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஆல்ரெடி பாட்டிக்கிட்டே அம்மாக்கிட்டேயும் பேசிட்டான். நான் இந்த மேரேஜை நம்ம ஃபேமிலி ரெப்புடேஷனுக்காக பண்ணல, நான் உண்மையாகவே ஹீரோயினை லவ் பண்ணுறேன், இனியும் அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதனால இப்போ ஹீரோயின் வந்ததும் பாட்டியும் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கியாச்சு, மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜை கிராண்டாக நடத்தணும், சரியா? அப்புறம் எனக்கு சீக்கிரமே கொள்ளுப்பேர குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி நல்லா பேசுகிறாங்க. ஹீரோயின்ட்ட பையன் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அம்மா எப்போ வரீங்க, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வரேன்டா, உன்னை பார்க்க வர்றதுக்காக தான் என்னோடய வேலையை கூட அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறா. அவனும் இந்த டைம் உனக்கு மேரேஜ் ஆச்சுல்ல அப்படின்ட்டு அப்செட்டாக கேட்குறான். இந்த கல்யாணம் ஒரு காம்ப்ரமைஸ்க்காக பண்ணது தான், நான் அவனை கல்யாணம் பண்ணலன்னா ஃபே அவனை மேரேஜ் பண்ணியிருப்பா, அப்புறம் ரிவெஞ்ச் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான் நான் இதை பண்ணிக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் இல்லைன்னு சொல்கிறா. அடுத்து நைட்டு பார்ட்டிக்காக ஹீரோ அவளுக்காக ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். பார்த்தா ட்ரெஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, இது லேட்டஸ்ட் டிசைன் தானே, ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குன்னாங்க, இது எக்ஸ்பென்சிவ் ஆச்சே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னோட ஒய்ஃப் நீ, உனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்க, அவனும் இது என்ன காம்ப்ரமைஸ் கல்யாணம்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. அப்போ அவள் ஹீல்ஸ் போடுறது கஷ்டப்படுறத பார்த்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அவன் முதுகில் கிஸ் பண்ணுறான். ஏன் இவன் இவ்வளோ க்ளோஸ் ஆகிறான் அப்படின்னு ஹீரோயின் பயத்தில் இருக்கா. இங்கே ஹீரோவும் ஐ எம் சாரி, எனக்கு என் பின்னாடி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி நீ என் பக்கத்தில் வராத, நீ ரொம்ப க்ளோஸாக நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தள்ளி போக சொன்னால் அவன் இப்போ ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் பார்ட்டிக்கு வராங்க. ஆல்ரெடி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க போல். ஸோ எல்லோரும் ஹீரோனோட கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க. ஃபாரினில் டெய்லி அவளோட ரூமுக்கு வேறு வேறு மேனாக கூப்பிட்டு வருவாளாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் சிட்டியோட ரிச்சஸ்ட் மேனுக்கு கிடைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட நிலைமையை நினச்சி எல்லாரும் பாவப்படுறாங்க. நீ எதையும் கண்ட கதை, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறான். அவனும் இந்த மேட்ரு மீடியாவில் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாத்தையும் டெலீட் பண்ண அப்படின்னு சொன்னால் நம்ம டெலீட் பண்ணாலும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க ஒரு பக்கத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ இதை யார் ஸ்ப்ரெட் பண்ணான்னு கண்டுபிடி, இதோட கல்ப்ரேட் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவளை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணுறாங்கிறது அவளுக்கு தெரியுது. அதான் ஸ்டெப் மதரோட ஆட்கள் ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணி அவளோட நேமை இன்னும் டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக ஆட்கள் அனுப்பி விட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஆன்டிஸ் பண்ணுறது தானே, அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயினை இப்போ வாலண்டியராக கீழே இறங்கி போகிறா. அங்கே போனால் ஹீரோயின்ட்ட ஃபோட்டோஸ் பற்றி கேட்குறாங்க. ஹீரோயின் நிறைய மென் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கான். ஸோ அதை பற்றி கேட்குறாங்க. ஹீரோயின் அது நான் கிடையாதுன்னு சொல்கிறா. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால்
நான் எப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த மேன் யாருன்னே தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவளை நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனை ஹீரோனால மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து இங்கே ஆன்டிஸ்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ பாட்டி ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உனக்கு இந்த மாதிரி பாஸ்ட் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அந்த வீடியோவில் நீ ஒரு மேனோட ஹோட்டல் ரூமுக்கு போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதை பற்றி கேட்குறாங்க. இந்த டைமுக்கு சாங் ஃபேமிலிலேருந்து எல்லாரும் பாட்டியை மீட் பண்ண வராங்க. பாட்டியும் செம கோவத்தில் இருக்காங்க. இதெல்லாம் எங்களோட தப்பு தான். நாங்கள் எங்கள் பொண்ணை ஒழுங்காக வளர்க்காம போயிட்டோம். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ அவமானம். அதனால அவங்க சாப்பிட கூட செய்யலை. நாங்கள் அதனால எங்கள் பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க? உன்னால் சாங் ஃபேமிலி சூ ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் பாதிக்கப்படணுமா? ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு. வீட்டுக்கு போனதை நீ ஹீரோ டிவோர்ஸ் பண்ணுற, இந்த பொசிஷனை உன்னோட ஆன்ட்டிக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா எழுத்துட்டு போக பார்க்குறாங்க. இதில் ஹீரோட அம்மா மட்டும் வேண்டாங்கிற மாதிரி தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் பாட்டியும் அவள் நேம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. இதனால சூ ஃபேமிலியோட ரெப்புடேஷன் தான் பாதிப்பு. இந்த மாதிரி பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. பட் கரெக்டான டைமுக்கு ஹீரோ வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எச்சரிக்கை பண்ணனா இல்லையா, என் ஒய்ஃப் மேலே நீங்கள் கை வைக்கக்கூடாதுன்னு, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. வசமாக இவன் முன்னாடியே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. ஒரு தப்பான பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, அதான் நான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோட்டோஷாப் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அதில் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவில் ஒரு மேன் கூட வந்திருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேக் கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த மேட்டரில் ரொம்பவே நர்வஸாக இருக்கா. அப்போ ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு மேன் கூட இருந்தான்னு சொல்கிறீங்களே, அந்த மேன் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை ஹீரோயினும் எதிர்பார்க்கல. அப்போ அந்த மேன் இவன் தானா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. எங்க ஃபேயும் எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ட்ரக் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் நான் இவ்வளோ மீட் பண்ணேன். இத்தனை வருஷமா நான் இவ்வளோ தான் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். நான் யாருக்காகவும் ஹீரோயினை விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் டச்சிங்காக தான் இருக்கும். பட் இப்போ ஃப்ரெண்டு கால் பண்ணி, இந்த மேட்டரால் உன்னோட மைண்ட் எதுவும் சேஞ்ச் ஆச்சா, நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். லவ்வா? நான் அவனை எப்போவுமே லவ் பண்ண மாட்டேன். லவ் பண்ணதுனால எங்கள் அம்மாவுக்கு என்ன கிடச்சிச்சு? 2 பேரும் லவ் பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினச்சாங்க. லாஸ்ட்டில் என் ரிசல்ட் என்னாச்சு? 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட சீட்டிங்கால எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு தப்பை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ சரி, பட் சாங் ஃபேமிலிக்கும் உனக்கு குழந்தை இருக்கிற மேட்டர் தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த குழந்தையோட கஸ்டடியை அவங்க வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால கேர்ஃபுல்லாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அடுத்த கட்டில் இப்போ பையன் அம்மாவை பார்க்கணுன்னு அழுதுகிட்டே இருந்ததுனால இப்போ அவனை கண்ட்ரிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அவனை சீக்கிரட்டாக பார்க்க போகிறா. நான் தான் இங்கே உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன அவசரம் அப்படின்னு கேட்கும்போது, டிம் தான் அவனை பார்க்கணுன்னு ரொம்பவே அழதான், அதனால தான் அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவளுக்கும் பையனை எப்படி பிரித்து வச்சிருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். சரின்னு இப்போ அடுத்த ரிவெஞ்ச் மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. உனக்கு டவுட் இருந்ததுல, இப்போ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உன்னோட ஸ்டெப் மதருக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னு அதுக்கான ப்ரூஃபை கொடுக்குறான். அதை பார்த்தது ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது மட்டும் போதும் அவளை நான் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வரும்போது 2 பேரும் சேர்ந்து நிற்கிறத பார்த்து ஃபே அவளை ஃபோட்டோ எடுக்கிறா. அதை எடுத்து நேராக ஹீரோ கிட்ட போய் காமிக்கிறா. ஹீரோ அதை நம்ப மாட்டான். உனக்கு புரியுதா, அவ ஒன்று சீட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இதுவும் ஃபோட்டோஷாப் பண்ணது தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உண்மையை நம்பு, அவங்க 2 பேரும் ஹோட்டலில் மீட் பண்ணாங்க, நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எப்படி என்னோட ஒய்ஃபை நம்பாமல் ஒரு அவுட் சைடர் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக்யூரிட்டியை வச்சு அவளை இழுத்துட்டு போக சொல்கிறான். ஆனால் இப்போ ஹீரோ அதே ஹோட்டலுக்கு போய் பார்க்கும்போது அங்கேருந்தா ஹீரோயின் வெளியே வரா. ஹீரோயின் கால் பண்ணி, நான் உன்னை பிக்கப் பண்ண வரவா அப்படின்னு கேட்டால், நான் ஸ்பாக்கு வந்தேன், நானே வீட்டுக்கு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோயின் போய் சொல்கிறாங்க தான் அவனுக்கு தெரியுது. ஸோ அவனும் ரொம்பவே அப்செட் ஆகிட்டான். இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவன் இல்லை, வரும்போது ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு வரான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, மிஸ்டர் சூ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நம்ம 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இனி நீ என்னை மிஸ்டர்லாம் கூப்பிடக்கூடாது, என்னை ஹஸ்பண்டுன்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இவன் இந்த மாதிரி வீடாக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வாஷப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னை பிட்ரை பண்ண மாட்டல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு என்னை பிட்ரை பண்ணாத, என்னால் தாங்கிக்க முடியாது. சம்டைம்ஸ் நீ ஆக்ட் பண்ணுறியா இல்லை உண்மையாக இருக்கியாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னது உண்மையா, இல்லாத பொய்யை நடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்லாம் ஹீரோ கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் உண்மையாகவே ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஹீரோவை கிஸ் பண்ணி 2 பேரும் நைட்டு ஒன்றா இருக்காங்க. காலையில் ஹீரோ செம்ம ஜாலியான மூடில் இருக்கான். ஹீரோயின் முடிய வச்சுலாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அவளும் இப்போ கண்ணு முழிச்சிட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, நீ நைட்டு என்கிட்ட ஐ லவ் யூ சொன்ன அப்படின்னு அவன் சொல்லி சிரிக்கிறான். அப்படிலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொன்னா, நீ என்கிட்ட நிறைய டைம் ஐ லவ் யூ சொன்ன. நான் அவளும் உனக்கு ஞாபகப்படுத்தட்டா அப்படின்னு பக்கத்துல வர ஹீரோயின் தெரிச்சு ஓடுறா. பெட்ல சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்து ஆன்ட்டியை மீட் பண்ண வந்திருக்கா. என்ன அப்பா இல்லையா? அப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு சொல்லலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வீட்டுக்கு வர அளவுக்கு தான் தைரியம் வந்திருக்கே, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி தான் அப்பாட்ட சொல்லலாம்னு நினச்சேன். உனக்கே தெரியும் என் அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறதுனால தான் கண்மூடித்தனமாக உன்னை நம்பிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் சீட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்புறம் எந்த காலை உடைப்பாங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஸ்டெப் மதருக்கும் டவுட்டாக இருக்குது. அப்படியே உன்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் நீ உன் அப்பாட்ட சொல்லியிருப்பியே, எதுக்கு என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்சம் ரிச்சுவல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். எங்கள் அம்மாவோட டெத் அனிவர்சரி வரப்போதில்ல, அன்னைக்கு தான் உன் கதையை க்ளோஸ் பண்ண போகிறேன், அதுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உண்மையாகவே இவகிட்ட எவிடன்ஸுக்கு போலையே அப்படிங்கிற பயத்தில் இப்போ அவள் லவரை மீட் பண்ண போகிறா. அங்கே போயிட்டு அவனை அவசரமாக ஃபாரின் போக சொல்லிட்டு இருக்கா. நான் உனக்கு டிக்கெட் போட்டு தந்துடுறேன், நீ சீக்கிரம் கிளம்பு. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மேட்ரு தெரிஞ்சிருக்கு, அவள் மட்டும் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அப்புறம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் இவ்வளோ பயப்படுற, கொஞ்சம் கூல் டவுன் ஆகு, அதான் நான் இருக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ ஃபஸ்ட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகு, அப்புறம் நான் சென்னை கூப்பிட்டு வரேன், நம்ம ஃபேமிலி ரீயூனியன் எல்லாமே அங்கே வச்சுக்கலாம். பட் இங்கே நீ இப்போ இருக்கிற சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவளும் ரொம்பவே பயந்து போகிறா. நான் தான் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்க போகிறான். அதை டெலிவரி பண்ணுறது யாருன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த ட்ரிங்க்ஸில் அவங்க ட்ரக் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இப்போ பெட்டில் ஒன்றா இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் அப்பாவே அனுப்பி வைக்கிறா. பெட்டில் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் செம்மையாக அடி விழுது, செம்மையான ஃபைட்டு. ஆன்ட்டிக்கெலாம் தாறுமாறான அடி விழுந்துட்டு இருக்கோம். அப்போ லவர் பாய் வேற இடையில வந்து தடுக்க வர இப்போ அவங்க கூட அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வரா. இதெல்லாம் உன்னோட வேலை தானே, நீ தானே ட்ரிங்க்ஸில் ட்ரக் ஆட் பண்ண அப்படின்னு அவளை பார்த்து முறைச்சா. ஆமாம், நீங்கள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன் ட்ரிங்க்ஸில் ட்ரக் ஆட் பண்ணீங்களே, அதை விட டபுள் அமௌண்ட் நான் போட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் கூட ஒன்றா இருந்திருப்பாள்ல, ஆன்ட்டி தான் அந்த டைம் ஹீரோயின் ட்ரக் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்பா கிட்ட, அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுக்குறா. அதில் என்ன போட்டிருக்குன்னா, சென் இவரோட பையனே கிடையாதான். ஸோ இந்த லவ்வருக்கும் ஸ்டெப் மதருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த சென். ஸோ அது அவரோட பையனும் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் சண்டை கண்டினியூ ஆகுது. ஹீரோயினும், அம்மா நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கள்ல, நான் உங்களுக்கான ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நினச்சி பார்க்குறா. ஹீரோ அந்த டைம் வர அவனை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நீ ஏன் இப்போலாம் என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ உன்னோட ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால் என்னோட யூஸ் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதானே, உன்னோட அப்பா டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம், ஆனால் சாங் கம்பெனியோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. அதுவும் தாத்தா அம்மாவோட கடின உழைப்பு, அதை நீ விட்டுட்டு போக போறியா அப்படிங்கிற மாதிரி அவள் இருக்க சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் தெரிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் நான் ஒன்று போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், நானும் நீ போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வருது, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனால ஹீரோயினும் அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகிறா. அவனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம எப்போ கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு பையனும் கேட்டுட்ருக்கான். உனக்கு தான் வேலை முடிஞ்சிருச்சுல, டிக்கெட் போடலாமா அப்படின்னு கேட்டால், அவள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கு அவனை விட்டு பிரிய விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கம்பெனி மேட்டர் இருக்குது, கொஞ்ச நாளாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ ஹீரோ கிட்ட டீமை பற்றி சொல்லணும்னு நினைக்கியா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறான். அதெல்லாம் அவனுக்கு தெரிய தேவையில்லை, எங்கள் ரெண்டு பேரோட மேரேஜ் ஜஸ்ட் டீலிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவா. அதான் அங்கே வர ஹீரோ கேட்டுருவான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அவர் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஏன் லைட் போடாமல் இருக்க அப்படின்னு சுவிட்சை போட போனால் அவன் வந்து ஆஃப் பண்ணுறான். நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு போகலான்னு நினச்சியா, அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை லாக் பண்ணுறான். அவளும் விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் விட்டா நீ என்னை விட்டு போயிடுவேன், அதனால என்ன நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவில் கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் நைட்டு ஹாஸ்பிட்டலில் டிம் தனியாக இருக்கான். அந்த டைம் இடி இருக்கிற சத்தம் கேட்டுதான் அவனும் பயந்து எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். காலையில் முழிக்கும் போது அந்த லாக் என்ன காலத்தில் ஹீரோயினும் கழுத்து சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் கழுத்துனா நீ ஓடிடுவேன், நீ என் கூட இருக்கணும், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். நம்ம கல்யாணம் எப்படி இருந்துச்சு, நம்ம தேவைக்கு தானே நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ண, நான் நீ வேணுங்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ என்ன சீட் பண்ணிட்ட, நீ என்கிட்ட என்ன சொன்ன, உனக்கு ஒய்ஃப் வேணுங்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் அது உண்மைதான், ஒய்ஃப் வேணும்,
என்னோட லைஃப் டைமுக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு ஹீரோயின் திட்ட அவனும் எந்திரிச்சு போகிறான். இந்த டைம் அவளுக்கு டிம்மை காணும்னு மெசேஜ் வருது. ஸோ அவளும் ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடுறா. இங்கே ஹீரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங் வச்சுருக்கான். உன்னை நான் நம்ப வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது. ஓடி வந்து பார்த்தா இங்கே ஹீரோயினை காணும். இந்த டைம் குட்டி பையன் ஹாஸ்பிட்டல் வெளியே வந்துட்டான். நான் அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அம்மாவோட பேரை சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்பா அந்த பக்கம் பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க ஸ்டெப் மதரை மீட் பண்ணுறான். அவங்க அவனை பார்த்துட்டு எனக்கும் அம்மா நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்கிறான். பட் நான் உங்களை பார்த்ததில்லையே அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு இதானே உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ அப்படின்னு ஃபோட்டோலாம் காமிச்சு இப்போ அவனை கூப்பிட்டு போகிறா. இந்த லேடிக்கிட்ட ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது, பார்க்க அம்மாவோட ஃப்ரெண்டு மாதிரி தெரில, அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இந்த லேடிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆன்ட்டி எனக்கு சுச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அந்த பக்கம் திரும்பினதும் இவன் இங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆகுறான். பட் ஓடி போன பையன் ஃபேக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆன்ட்டி இந்த லேடி என்னை கடத்த பார்க்குறா அப்படின்னு அவகிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. என்னக்கா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன பிறகுதான் நீங்கள் 2 பேரும் ஒரே கும்பலா அப்படின்னு பையனுக்கு ஒரே ஷாக்கு. ஸோ பையனை அவங்க 2 பேரும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. இங்கே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஃப்ரெண்டும் நான் அவனுக்காக ஸ்நாக்ஸ் வாங்க போனேன், வந்து பார்க்கறதுக்குள்ள காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ வந்திருக்கான். ஸோ அவன்கிட்ட குழந்தை காணும்னு சொல்ல அவன் இப்போ ஹெல்ப் பண்ணுறான். பையனை கண்டுபிடிச்சாச்சு. பட் அந்த 2 லேடிஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பையனை விட்டுருங்க, நீங்கள் பையனை என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு அதனால் என்ன யூஸும் கிடைக்க போகிறதில்ல, அதனால் விட்டுருங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இனி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன இருக்குது, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லாமே ஒரே நாளில் எண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஸ்டெப் மதர் இருக்கா. அதே டைம் ஃபே நீ இந்த சிட்டியோட ரிச்சஸ்ட் மேன் தானே, என் முன்னாடி நீ முட்டி போடணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கும் ஹீரோ நீல் டவுன் போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அடுத்து இப்போ கத்தியை கொடுத்து ஒன்றுனையே கட் பண்ணிக்கோ, இல்லை உன் பையனை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ரெஸ்கியூ டீம் வந்து குட்டி பையனை காப்பாற்றிட்டாங்க. அப்போ ஸ்டெப் மதர் குத்த வரும்போது ஹீரோக்கு காயப்படுது. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பயந்து போகிறா. ரொம்பவே ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணலை, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நீ ஹர்ட் ஆக நான் விட மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் மறுபடியும் என்னை விட்டு ஓடணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயங்குறான். இங்கே ஹாஸ்பிட்டல் அவனுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லலை, டிம் நம்மளோட குழந்த, அப்புறம் நீ மட்டும் இப்போ கண்ணு முழிக்கலன்னா நான் மறுபடியும் டிம்மை கூப்பிட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுவேன். நானும் உன்னை லவ் பண்ணுறதான். பட் அந்த டைம் நான் சொல்லாததுக்கு காரணம் என் அம்மாவோட மேட்ரு தான். எங்கள் அம்மா எப்படி லெவலில் ஹர்ட் ஆனாங்களோ அதே மாதிரி நானும் ஹர்ட் ஆயிடுவேங்கிற பயம்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பா. அதை டோர் பக்கத்தில் நின்று ஃப்ரெண்டு கேட்பான். ஸோ ஹீரோனோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே இப்போ ஹீரோவும் கண்ணு முழிச்சிட்டு நான் அப்படி உனக்கு எப்போவுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரெண்ட் அவளுக்காக க்ரீட்டிங்ஸ் சென்ட் பண்ணியிருக்கான். அதில் நான் ரொம்பவே செல்ஃபிஷாக இருந்துட்டேன், ஒன் டே நீ என்ன திரும்பி பார்ப்பேன்னு நினச்சேன், பட் நீ உனக்கான லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிட்ட, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதி கார்டு வச்சுருப்பான். ஃபைனலாக ஹீரோனோட ஹாப்பி மேரேஜ் காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.